எப்படி ஃபோன்பே யூஸ் பண்ணி கரண்ட் பில் பே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரீசார்ஜ் அண்ட் பில்ஸில் எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து டிஎன்இபி கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சியூமர் நம்பர் டைப் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியா கோடு போட்டு அப்புறம் கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஏரியா கோடுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதுக்கு நேராக கோடை போட்டுக்கோங்க. இப்போ கன்சியூமர் நம்பருக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் டீட்டெயில்ஸும் உங்கள் அமௌண்ட்டும் காட்டும். ஸோ உங்கள் தான் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணிக்கலாம், இல்லாட்டி வழக்கம் போல் ஃபோன்பே யூபிஐ மூலமாக பே பண்ணிக்கலாம். நீங்கள் எது மூலமாக பே பண்ணணுமோ பே பண்ணிடுங்க. நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து ஹிஸ்ட்ரி வந்துடுங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். இது மூலமாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி திரும்ப நீங்கள் டிஎன்இபிக்குள்ளே வந்துட்டு உங்கள் கன்சியூமர் நம்பரை டைப் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நோ பெண்டிங் பில்ஸ்னு வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வரும். அவ்வளோதாங்க. இனிமேல் நீங்களே உங்கள் கரண்ட் பில் பே பண்ணுங்கள். யாரை எதிர்பார்க்கவும் வேணாம், கரண்ட் ஆஃபீஸ் போய் டைம் வேஸ்ட் பண்ணவும் வேணாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.